வெல்கம் டு ஜெய்சாய் டிஎன்பிசி அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஜனவரி 9ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சென்னையில் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் மூலம் எத்தனை கோடி முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்தார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ரூபாய் 6.64 லட்சம் கோடி. உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 2024. இந்த மாநாடானது சென்னை நந்தம்பாக்கத்தில் ஜனவரி 7, 8 ஆகிய தேதிகளில் நடைபெற்றது. இந்த மாநாட்டின் மூலம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 6.64 லட்சம் கோடிக்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டுள்ளதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்காரு. மேலும் இந்த மாநாட்டின் மூலம் 26,90,000 பேருக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கப்படும் என்றும் தெரிவித்திருக்காங்க. மேலும் இந்த மாநாட்டின் நிறைவு விழாவின் போது முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 3 தொழிற்சாலைகளுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. அது எந்த தொழிற்சாலைகள்லாம் சொல்லி பார்க்கலாம். அந்த 3 தொழிற்சாலைகளும் பார்த்தீங்கன்னா தோல் அல்லாத காலணிகளை உற்பத்தி செய்யக்கூடிய ஆலையாகும். இது விழுப்புரம் மாவட்டத்தில் ரூபாய் 500 கோடி முதலீட்டில் ஃப்ரங்டைன் நிறுவனம், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ரூபாய் 2,302 கோடி முதலீட்டில் ஹைக்ளோரி நிறுவனம், பெரம்பலூர் மாவட்டத்தில் ரூபாய் 48 கோடி முதலீட்டில் ஹாங்போ நிறுவனம் ஆகிய 3 நிறுவனங்களுக்கு முதல்வர் அவர்கள் அடிக்கல் நாட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், பிக்மி 3.0 என்ற மென்பொருள் சேவையை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, உதயநிதி ஸ்டாலின். பிக்மி 3.0 மென்பொருள் சேவை. இந்த சேவையை பார்த்தீங்கன்னா இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்திருக்காங்க. இந்த பிக்மி 3.0 மென்பொருள் சேவையானது பார்த்தீங்கன்னா கர்ப்பிணிகள் மற்றும் பச்சிளம் குழந்தைகளின் மருத்துவ கண்காணிப்புக்காக உருவாக்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், அமெரிக்கா சமீபத்தில் நிலவுக்கு அனுப்பிய ஆய்வுக்கலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பெரக்ரிங் லூனார் லேண்டர் 1. அமெரிக்காவின் தனியார் விண்வெளி ஆய்வு நிறுவனமான அஸ்ட்ரோபாட்டிக் டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் பெரக்ரிங் லூனார் லேண்டர் 1 ஆய்வுக்களமானது பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் புளோரிடா மாகாணம் கேப் கனாவரல் ஏவுதளத்தில் இருந்து விண்ணில் ஏவப்பட்டுள்ளது. இந்த ஆய்வு களமானது பார்த்தீங்கன்னா வல்கன் என்னும் ராக்கெட் மூலம் விண்ணுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அமெரிக்கா பார்த்தீங்கன்னா இதற்கு முன்பு 1972ஆம் ஆண்டு நிலவில் தரையிறங்கிய ஆய்வுகள் மேற்கொள்வதற்காக ஆய்வுக்கலனை அனுப்பியிருந்தது. தற்போது 50 ஆண்டுகள் கழித்து இந்த ஆய்வுக்கலனை விண்ணில் அனுப்ப இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்த தென்னாப்பிரிக்க விக்கெட் கீப்பர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஹென்ரிச் கிளாசன். தென்னாப்பிரிக்க விக்கெட் கீப்பர் பேட்டர் ஹென்ரிச் கிளாசன் இவர் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற போவதாக அறிவித்திருக்கிறார். இவர் 2019ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் ராஞ்சியில் நடைபெற்ற இந்தியாவுக்கு எதிரான தொடரின் மூலம் சர்வதேச டெஸ்டில் அறிமுகமாயிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தோனேஷியாவில் நடைபெறும் ஒலிம்பிக்கிற்கான ஆசிய தகுதி சுற்று துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ஆடவர் தனிநபர் பிரிவில் தங்கம் வென்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வருண் தோமர். ஒலிம்பிக்கிற்கான ஆசிய தகுதி சுற்று துப்பாக்கிச் சுடுதல் போட்டியானது இந்தோனேஷியாவில் நடைபெற்றது. இந்த போட்டியில் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் ஆடவர் தனிநபர் பிரிவில் இந்தியாவை சேர்ந்த வருண் தோமர் தங்கப்பதக்கமும் அர்ஜுன் சீமா வெள்ளிப்பதக்கமும் வென்றிருக்காங்க. இதே பிரிவில் ஆடவருக்கான அணிகள் பிரிவில் வருண் தோமர், அர்ஜுன் சீமா, உஜாவல் மாலிக் ஆகியோர் அடங்கிய கூட்டணியானது தங்கப்பதக்கம் வென்றிருக்கு. மேலும் 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் மகளிர் தனிநபர் பிரிவில் ஈசா சிங் தங்கப்பதக்கமும் ரிதம் சங்வான் வெண்கல பதக்கமும் வென்றிருக்காங்க. இதே பிரிவில் மகளிருக்கான அணிகள் பிரிவில் ஈசா சிங், ரிதம் சங்வான், சுரபி ராவ் ஆகியோர் அடங்கிய கூட்டணியானது தங்கப்பதக்கம் வென்றிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், இங்கிலாந்தில் நடைபெற்ற பிரிட்டிஷ் ஜூனியர் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அனாஹத் சிங் வென்றுள்ள பதக்கம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, வெள்ளி. பிரிட்டிஷ் ஜூனியர் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியானது இங்கிலாந்தில் நடைபெற்றது.
இந்த போட்டியில் 17 வயதுக்குட்பட்ட மகளிர் பிரிவில் இந்தியாவைச் சேர்ந்த அனாஹத் சிங் இவங்க வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜனவரி 9. ஜனவரி 9 வெளிநாடு வாழ் இந்தியர் தினமானது கொண்டாடப்படுகிறது. இந்த தினமானது பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் வாழும் இந்தியர்கள் இந்தியாவின் வளர்ச்சிக்கு கொடுக்கும் பங்களிப்பை மதிக்கக்கூடிய வகையில் கொண்டாடப்படுகிறது. இந்த தினத்தினை 2003ஆம் ஆண்டு வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக அப்போதைய பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர் அறிவித்திருக்காரு. அதன்படி 2003ஆம் ஆண்டிலிருந்து 2015ஆம் ஆண்டு வரைக்கும் இந்த தினமானது பார்த்தீங்கன்னா ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வந்தது. 2015ஆம் ஆண்டுக்கு அப்புறம் இந்த தினம் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கொண்டாடப்பட்டு வருகிறது. மேலும் இந்த நாளானது பார்த்தீங்கன்னா 1915ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவுக்கு மகாத்மா காந்தி அவர்கள் திரும்பியதை நினைவு கூறுகிறது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஜனவரி 9ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்து முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ்க்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.